கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சத்யா. சகோதரனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. 2000 கல்யாணம் ஆச்சு. 15 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சகோதரர்கிட்ட வந்து இங்கே ஜெபிச்சு போகும்போது 2016 ரெட்டை குழந்தைங்க பிறக்க கிருபை செஞ்சார் கடவுள். ஒரு ஆண் ஒரு பெண். என்னோட மகனுக்கு திருமணம் முடிஞ்சது. மருமகளுக்கு குழந்தை பிறக்கிற அளவுக்கு அவளோட சரீரம் பலனா இல்லை, ரொம்ப பலவீனத்தோடு இருந்தா. அப்போ வந்து சகோதரர்கிட்ட வந்து ஜெபிச்சு போனப்போ உடனடியாக அவளுக்கும் ஒரு குழந்தை இருந்து இப்போ ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. வணக்கம், என்னோடய பேர் முருகதாஸ். ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த தனியார் நிறுவனம் வந்து கொஞ்சம் லாஸில் போனதுனால அங்கே வேலையை விடுற சூழ்நிலை வரும்போது சரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வாங்கி நம்மளே ட்ரைவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு காரு கற்றுக்கிட்டு ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருந்தது. ஒரு 3 வருஷம் போயிட்டு இருந்தது. பட் ஆனால் அதில் வந்து செம்ம லாஸு. நிறைய வாட்டி சில ஆக்சிடெண்ட்லாம் ஆகும், வண்டி சில பழுதுலாம் ஏற்படும், ரொம்ப கஷ்டத்துக்குள்ளானேன். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதில் வருமானங்கள் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. வருமானம் குறைஞ்சிட்டே வந்தது. பட் ஆனால் வந்து கடன் ஏறிக்கிட்டே இருந்தது. தொழில் வேறு நம்மளுக்கு அது புது தொழில். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசி கட்டத்தில் வந்து என்னால் ஒன்றும் முடியல. பார்த்தா அந்த டைமில் எங்கள் அப்பாவுக்கு வேறு கேன்சர் வந்துருச்சு. அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த மாதம் வந்து எஃப்சி, அதுக்கு ஒரு 40-50,000 செலவாகும், எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை. அந்த டைமில் தான் வந்து சரி காரை விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மனைவி சொன்னாங்க. அது காரை விற்று கொஞ்சம் காசு வந்து, பட் ஆனால் கடனை அடைக்கிற மாதிரி இல்லை, எங்கள் அப்பாவோட மருத்துவ செலவுக்கு அப்படியே இது பண்ணுறதுக்கு அப்படின்றது. அதுக்கப்புறம் வீடு காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தங்கறதுக்கு கூட ரொம்ப ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் தான் ஒரு சின்ன இடத்துல நான் உறங்குற அளவுக்கு ஒரு சின்ன இடம், அதில் தான் இருந்தேன். எனக்கு வேலை எதுவுமே கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. சரி அதை ஏதாவது ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு கேன்சர், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த டைமில் தான் நம்ம பேபி பிரதர் வந்து என்னோடய மிஸ்ஸஸ் அவங்ககிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி எக்மோரில் ஒரு ஜபம் இருக்குது, அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னால் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை, பயங்கரமான சூழ்நிலை இருந்தது. ரொம்ப ஃபெட்டப்பில் இருந்தேன். ஸோ அந்த டைமில் அங்கே வந்துட்டு நான் ஜபிச்சுட்டு வெளியில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸில் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் நல்ல போஸ்ட்டில் ஒரு நல்ல சம்பளத்தில் எனக்கு வேலை கிடச்சிது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 11 மந்த்ஸில் நான் எல்லா கடனையும் அடைச்சிட்டேன். எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு செட்டில்டான ஒரு வாழ்க்கை. இது எல்லாமே வந்து கர்த்தரால் தான் எனக்கு கிடச்சிது. நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, நான் சொல்லுகிற வார்த்தையை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தைரியம் எனக்கு கிடையாது. அது என் பிள்ளைகளுக்கு சமாதானத்தையோ நன்மையோ கொண்டு வராது. உம்முடைய வார்த்தை தான் என் பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுக்கும். தேவ சமூகத்திலே ஜபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று, கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் தீர்க்கதரிசி கண்டு கொண்டான். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். இஸ்ரவேல் என்றால் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். இஸ்ரவேல் கோத்திரத்தை என் சனம் என்று ஆண்டவர் உரிமை பாராட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். மோசேயின் காலங்களிலே ஆண்டவர் இஸ்ரவேல் லட்சக்கணக்கான ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு கொண்டு வருகிறார். வழியிலே அநேக தடைகள் இருந்தது, யுத்தங்கள் இருந்தது. இதையெல்லாம் தாண்டி அவர்கள் கிட்டத்தட்ட யோர்தான் நதிக்கரை வரைக்கும் வந்தாச்சு. யோர்தானை தாண்டினா அதன் பிறகு நமக்கு கானான் தேசத்துக்குள்ளே போயிடலாம். கடைசி இடம் வரைக்கும் வந்தாச்சு. அப்பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய சவால் ஒன்று நிற்கிறது. அந்த பட்டணத்தை ஆளுகை செய்யக்கூடிய ராஜா
இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு. ஏன்னா இத்தனை திரளான லட்சக்கணக்கான ஜனங்கள்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அதனால இந்த ஜனங்களை சபிச்சு அழிச்சிட்டேன்னா நம்ம நிம்மதியாக இந்த மோவாப் பட்டணத்தில் அரசாட்சி செலுத்தலாம் என்று நினைத்து அந்த பட்டணத்தில் இருக்கிற பெரிய தீர்க்கதரிசியாகிய பிலேயாமை தேடி போகிறார். போயிட்டு இந்த ஜனங்களை நீ சபிப்பதற்கு உனக்கு என்ன வேணாலும் நான் கூலி பேசுகிறேன், எவ்வளோ வேணாலும் லஞ்சம் தர்றேன், ஆனால் இந்த ஜனங்களை நீ சபிக்க வேண்டும் என்று சொல்லி கூலி பொருத்தி அப்படி கூட்டுட்டு வர்றாரு. இவனும் வேற வழியில் ராஜா ஆச்சேன்னு சொல்லிட்டு அந்த ராஜாவுடைய ஆளுகைக்கு கட்டுப்பட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது பரலோகத்தின் ஆண்டவர் பார்க்குறாரு. என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது தானே இவனுக்கு நான் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறேன், இவன் எப்படி பணத்துக்காக இந்த ராஜாவுக்கு கட்டுப்பட்டு என் பிள்ளைகளை எப்படி இவன் சபிக்க போகலான்னு சொல்லி அவனை தடை பண்ணுறதுக்கு உருவின பட்டயத்தோடு தேவதூதனை அந்த இடத்துல இறங்கி வர வைத்தார். அல்லேலூயா. கடைசியாக தடையெல்லாம் தாண்டி மோபாப் சமவெளிக்கு பின்னால் இருக்கிற மலையில் ஏறி நின்றுட்டான். தீர்க்கதரிசி மேலே நிற்கிறான், ஜனங்கள் எல்லாம் பரவி கிடக்கிறார்கள். அவன் வந்து நின்று அவர்களை ஆசீர்வதிக்க தொடங்கின பொழுது அவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கி என்னெல்லாம் வார்த்தை சொல்லி தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த கானான் தேசம் என்கிற புதிய வாழ்க்கைக்குள்ளால் அனுப்ப வேண்டுமோ, கானான் தேசத்து பார்டரில் வந்து நிற்கிறாங்க. பல 430 வருஷங்கள் அவர்கள் 3-4 தலைமுறையாய் அனுபவித்த கொடுமைகளுக்கெல்லாம் முடிவு வந்து இப்போ நீங்கள் போகிற வாழ்க்கை இனி இப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும், இனி உங்களுக்கு சாபங்கள் இல்லை, அடிமைத்தனம் இல்லை என்று அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படிக்கு தீர்க்கதரிசி வந்து நின்ன உடனடியாக கர்த்தருடைய ஆவியானவர் அந்த தீர்க்கதரிசி மூலமாக நின்று சில ஆசீர்வாதங்களை கூறினார். அந்த ஆசீர்வாதங்களைத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய சிரசிலை வைத்து ஆசீர்வதிக்க சொன்னார். அல்லேலூயா. அவன் வந்து நின்று முதல்ல சொன்ன காரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவன் கண்டு கொண்டான் எப்படி இந்த ஜனங்களை சபிக்கணும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு தேவதூதனை நிறுத்தி, ஜாக்கிரதை, என் பிள்ளைகளுக்கு நீ சாபம் சொல்லக்கூடாது, என் பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் உனக்கு நான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, யாராவது உங்களை பார்த்து சாபம் போட்டால் அது ஆண்டவருக்கு பிடிக்காது. வேதம் சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். யாராவது உன்னை சாபம் போட்டாங்கன்னா நான் அவங்கள சபிச்சிடுவேன் அப்படின்றார். அப்படின்னா எவ்வளவு அன்புள்ள ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். யாராவது உங்களை பார்த்து நீ நல்லா இருன்னு சொன்னால் அது ஆண்டவருக்கு பிடிக்கும், சொன்னவங்களே சேர்த்து ஆசீர்வதிப்பார். யாராவது ஆண்டவருடைய பிள்ளையாகி உன்னை சாபம் போடணும்னு நினைச்சா ஆண்டவரே அவங்கள சபிச்சிருவாரு. அப்படிப்பட்ட நல்ல இருதயம் கொண்ட ஆண்டவரை இன்றைக்கு நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனே பிள்ளைகளை சபிக்கிற நிலைமை. ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளை பேயே, பிசாசே, நாயே, பண்ணியேன்னு சொல்லி ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளை பேசிடாதீங்க. காரணம், சில நேரங்களில் ஆண்டவர் அந்த வார்த்தையை எடுக்க மாட்டார். ஆனால் பிசாசானவன் நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை பிடித்து அந்த வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைகளை மாற்றி விடுவான். எனவே ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட சாபமான வார்த்தைகளை நீங்கள் சொல்லக்கூடாது. எனக்கு நிறைய தாய் தகப்பன் சனியம் போய் இப்படி ஒன்று வந்து வாச்சிருச்சே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சில நேரங்களில் அந்த பிள்ளைகள் அப்படியாய் மாறி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். உங்கள் பிள்ளைகள் என்ன கெடுதல் பண்ணினாலும் என்ன பாவம் பண்ணினாலும் ஒரு நாளும் சபிக்கக்கூடாது. சில நேரத்தில் வேதனை பெருகும் பொழுது சில தாய் தகப்பன் சொல்கிறத பார்த்துருக்கலாம், ஏண்டா இப்படியெல்லாம் நீ இருக்கிற, இதுக்கெல்லாம் உனக்கெல்லாம் சாவு வராதா, அப்படியெல்லாம் பேசுகிறதை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில குடும்பத்தில் மனைவிமார்களே புருஷனை சபிப்பாங்க, நீ போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆகி சாவுன்னுவாங்க, சபித்து அனுப்புவார்கள். ஆனால் புருஷன் செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் தன்னுடைய நிலைமை. சில புருஷன்மார்கள் இள வயதில் இறந்ததுக்கு பிறகு அந்த வாலிப விதவைகள் வந்து என்கிட்ட கதறதை பார்த்துருக்கிறேன். எனவே ஒரு நாள் உங்களுடைய புருஷன்மார்களுக்கு அப்படிப்பட்ட சாப வார்த்தைகளை நீங்கள் சொல்லக்கூடாது. மனைவிமார்களை சர்வசாதாரணமாய் சபிக்கிற அநேக புருஷன்மார்கள் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து சாபத்தின் வார்த்தை வரக்கூடாது. இதில் இன்றைக்கு நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாயிலிருந்து அடுத்தவங்களை ஆசீர்வதிச்சா அது உங்களுடைய புருஷனோ, மனைவியோ, பிள்ளைகளோ, உன்னுடைய பெற்றோரோ, இல்லை நம்முடைய சொந்த பந்தங்களோ, அண்ணனோ, தம்பியோ, பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, சாபம் என்கிற வார்த்தை இனி உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. இன்னைக்கு இந்த வேத பகுதியை தியானிக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, நிறைய குடும்பங்களில் சில பழைய சாபங்களெல்லாம் இருக்குது,
அந்த சாபங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிறதுனால சில குடும்பங்களில் சில நல்ல காரியம் நடக்கலைப்பா, நிறைய தடைகள் இருக்குது, கல்யாணம் நடக்கலை, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, தொடர்ந்து குடும்பத்தில் இள வயதில் மரணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் சாபத்தை விரும்பாத ஆண்டவர் இன்னைக்கு வர்ற எல்லாருடைய பழைய அந்த சாப லிஸ்ட்டை மட்டும் உன்னை கிளியர் பண்ணி என் பிள்ளைகளை இன்னைக்கு நீங்கள் ப்ளஸ் பண்ணுவீங்களா ஆண்டவரேன்னு நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், கண்டிப்பாக நான் செய்கிற மகனேன்னு சொன்னார். அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருக்கு பின்னணியில் நிறைய சாபங்கள் இருக்கலாம். அது ஒருவேளை நீங்கள் சம்பாதிச்சதாக இருக்கலாம், உங்களுடைய பெற்றோர்கள் சம்பாதிச்சதாக இருக்கலாம், மூதாதையர்கள் சம்பாதிச்சதாக இருக்கலாம். இந்த சாபங்கள் வரும் பொழுது ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்கும், ஒரு ஸ்டெப்பு முன்னேறலான்னு போனால் 4 ஸ்டெப்பு பின்னால் வலிக்கும். உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் சொல்லும்போது நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த வசனங்களின்படி என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய பின்தொடர்ந்து வருகிற எல்லா சாபங்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் முடிவு கட்டணும். அப்போ ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் அவர்கள் மேல் அன்பு கூர்ந்த படியினால் அந்த சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை சாபம் போட்டாங்களோ, இது பலிச்சிருக்குமோ, இதனால தான் எனக்கு வியாபாரம் சரியில்லையோ, இது பலிச்சிருக்குமோ, இதனால தான் இன்னும் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையோ, இது பலிச்சிருக்குமோ, இதனால தான் இன்னைக்கு எனக்கு அவமானமாக இருக்கிறேனோ, இதனால தான் எனக்கு இந்த வியாதி வந்துருச்சோ அப்படின்னு எந்தெந்த சாபங்களை குறிச்செல்லாம் நீங்கள் பயந்து வந்தீங்களோ, ஏசுவாமி சொல்லி அனுப்பியிருக்கிறாரு, உங்களுடைய பழைய சாபங்கள் எல்லாம் இன்றைக்கு சிலுவையிலே சுமந்து தீர்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். எண்ணாகமம் 24:5-6 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? யாக்கோபே, யாக்கோபே, உன் கூடாரங்களும் உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலங்களும், உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், எவ்வளவு அழகானவைகள். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலும் இருக்கிறது. இன்னைக்கு பிறகு உங்க குடும்பம் எப்படி மாறப்போகிறது என்பதை தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார். ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுது, இதுக்கு மேல உங்க குடும்பத்தில் உள்ள அலங்கோலங்கள், உங்க குடும்பத்தில் உள்ள அருவருப்புகள் எல்லாம் மாறி இன்னைக்கு பிறகு உங்க வீடு ஒரு குட்டி பரலோகமா அழகுள்ளதா இருக்கட்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசி மூலமாக ஆசீர்வதித்தார். அதே வார்த்தை இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசி மூலமாக உங்க சிரசில் ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. யாக்கோபே, உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலங்களும் எத்தனை அழகானவைகள் அப்படின்னா, ஆண்டவர் கொடுக்க போகிற அந்த கானான் வாழ்க்கை, புதிய வாழ்க்கையில உனக்கு நல்ல கூடாரங்கள், வாசஸ்தலங்கள், வீடுகள், சொந்த வீட்டு வாய்ப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார். ஆண்டவர் அனுப்புறதுக்கு முன்னால சொல்றாரு, நீ கட்டாத வீட்டிலே குடியிருப்பாய், சகல வஸ்துக்களாலும் நிரம்பின வீட்டை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அதுவும் அந்த வீடுகள் அழகுள்ளதாயிருக்குமா. வீடு என்று சொல்லக்கூடியது உங்களுடைய பில்டிங்கை குறிக்காது, வீட்டுக்குள் இருக்கிற உன்னுடைய குடும்பத்தை தான் குறிக்கும். வீடு என்றால் உன் குடும்பம் என்று அர்த்தம். இதுவரைக்கும் உன்னுடைய வீடு அலங்கோலமாய் இருந்திருந்தால் அந்த வீட்டை அழகுள்ளதாய் மாற்றுவாராம். உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய கூடாரம், உன் வாசஸ்தலம், உன் குடும்பம், உன் பிள்ளைகள், உன் புருஷன் இனி அழகுள்ளவர்களாய் இருப்பார்களாம். அது ஆவிக்குரிய அழகும் உலக அழகும் ரெண்டும் சேர்ந்து அழகுள்ளவர்களாக உன்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் நடத்துவார். இன்னைக்கு பிறகு நீங்க உங்க குடும்பத்தை அழகா நடத்துவீங்க. சிலர் சொல்லுவாங்க, அந்த அம்மா என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளால் அடி எடுத்து வச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்களோ குடும்பத்தை அழகா கொண்டு போறாங்க, ரொம்ப அழகா அந்த குடும்பம் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுடைய புருஷன் வீட்டை ரொம்ப அலங்கோலமா பண்ணி வச்சிருந்தான். அது வரைக்கும் அவனோட வாழ்க்கை அலங்கோலமா இருந்துச்சு. என்னைக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தானோ அன்னைக்கு பிறகு இவங்க ரொம்ப அழகுள்ளவர்களா இருக்கிறார்கள், ரொம்ப அழகா அந்த குடும்பத்தை நடத்துறா. அந்த சாமர்த்தியத்தை கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு, மனைவிமார்களுக்கு கொடுப்பார். எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸிங். சிலர் சொல்லுவாங்க, என் மனைவிக்கு சாமர்த்தியம் பத்தலை,
இன்னைக்கு அந்த சாமர்த்தியத்தை கொடுப்பார். அழகாக குடும்பத்தை நடத்துகிற ஒரு சாமர்த்தியம், அழகாக மாமனார் மாமியாரை ஹானர் பண்ணி அந்த அன்னிமார்களை எல்லாம் அழகாக நடத்துகிற ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா அந்த எகிப்து வாழ்க்கையில் அதெல்லாம் ரொம்ப மிஸ் ஆயிட்டு, அதெல்லாம் இல்லை, ஏதோ காலங்கள் ஓடினது என்ற நிலைமை மாறி ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்க குடும்பம் இனி ரொம்ப அழகுள்ளதா இருக்குமா, ரொம்ப அழகா இருக்குமா. உன் கூடாரங்களும் உன்னுடைய குடும்பமும் உன் பிள்ளைகளும் ரொம்ப அழகா. இன்னைக்கு பிறகு நீங்கள் உங்கள் குடும்பத்தை அழகாக கொண்டு போவீங்க. அதுக்குள்ள சாமர்த்தியம் அதை ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்க போகிறார். உங்கள் மனைவிமார்களுக்கு அந்த சாமர்த்தியத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறாரு. இருக்கிறதுல மனரம்யா அவன் அழகாக குடும்பத்தை எந்த கேவலமும் இல்லாமல் யாரிடத்துலையும் கையேந்தாமல் அழகாக கொண்டு போகிற ஒரு அனுபவம் இன்னிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நேற்றைக்கு வரைக்கும் அலங்கோலமாக இருந்திருக்கலாம், இன்னிலிருந்து ரொம்ப அழகுள்ள வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, எனக்கு என்னத்தை நல்ல மாப்பிள்ளை அமைய போகுது, எனக்கு அழகும் இல்லை கலரும் இல்லை. கலர் இருக்கிற எல்லாருக்கும் தான் நல்ல மாப்பிள்ளை அமையன்னா கலர் இல்லாதவங்களுடைய நிலைமை என்ன தான் ஆகும்? ஹல்லேலூயா. ஆமாம், ஏதோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருப்பார். நான் கருப்பாக இருந்தாலும் என் மனைவி என்ன சரின்னு சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னிடத்தில் இருந்திருக்கு. அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை கொண்டு வரும், உங்கள் குடும்பம் அழகுள்ளதாய் மாறும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர், இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின் படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.